கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் 40ஆம் வசனம். மார்க்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ஏன் பயப்படுறீங்க? ஏன் உலகத்தை கண்டு பயப்படுறீங்க? ஏன் உங்க பிரச்சனைகளை கண்டு பயப்படுறீங்க? ஏன் உங்க போராட்டத்தை கண்டு பயப்படுறீங்க? ஏன் உங்க நோய்களை கண்டு பயப்படுறீங்க அப்படின்னு தேவன் உங்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறார், உங்க முன்னால முன் வைக்கிறார். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயந்தீர்கள் அப்படின்றாரு. இந்த வசனம் அழகா இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயம் வருதுன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு தேவனே அழகா சொல்றாரு. இயேசுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தை இது. இந்த காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் படகுல போகும்போது பெரிய புயல் அடிக்குது. புயல் அடிச்சோன்னா சீடெல்லாம் பயப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் எந்திரிச்சோன்னே ஏரியாதே அமைதல் ஆயிருந்தோன்னா உடனே அமைதல் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, ஏன்ப்பா உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் பயப்படுறீங்க? ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்றாரு. இதோட உண்மையான உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் பயப்படுறீங்க? நம்ம உலகத்தை கண்டு பயந்துகிட்டே இருக்கும். சின்ன காய்ச்சல் வந்துருச்சா, ஐயோ இது அதாயிருமோ, கேன்சர் ஆயிருமோ, பெரிய டிபி ஆயிருமோ, அப்படின்னா நிறைய பயம் இருக்கு. நம்ம உலக மக்கள் பயந்துகிட்டு தான் இருக்கும். தான் தேவன் சொல்றேன், ஏன் பயப்படுறீங்க? உலகம்னா போராட்டம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு நம்மளே அதே மாதிரி தான் ஜெயிப்பதற்காக அழைக்கிறார். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? கர்த்தரா இயேசு கிறிஸ்து சீடர்கள் நோக்கி கேட்கிறாரு, என்ன அது? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் பயந்தீங்கன்னா? அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்மக்கு வர பிரச்சனைகளை நோக்கி நம்ம பேச வேண்டும். இந்த போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. காய்ச்சலே உனக்கு என் உடம்புல இடம் இல்லை. பிரச்சனை போராட்டமா? உனக்கு ஏன் குடும்பத்துல இடம் இல்லை? உனக்கு ஏன் வேலையில இடம் இல்லை? ஏன் தொழில் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அந்தகார சக்தியில நம்ம கடிந்து கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, நான் வார்த்தையெல்லாம் அனைத்து காரியங்களும் செய்யறேன் இல்லை, என் கூட இருந்து நீங்க எது பயந்து ஓடுறீங்க? அப்ப தேவன் நமக்கு ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் உடம்பு மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என் பிள்ளைகள் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என் தொழில் மேல அதிகாரம் கிடையாது, என் வாழ்க்கை மேல அதிகாரம் கிடையாது, என்னுடைய வேலையில உனக்கு அதிகாரம் கிடையாது, என் பிள்ளைகள் படிப்பின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. நாங்கெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாடு சத்தியத்துல வாழ்றவங்க தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம போராட்டத்தை நோக்கி, நம்மளை நோக்கி வர போராட்டத்தை நோக்கி உனக்கு என்னிடத்தில் இடம் இல்லை சொல்லி ஜெயம் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியம் தான். நீங்க அப்படி கேட்க சொல்லும் பொழுது தேவனை உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க ஒரே ஒரு வார்த்தை, நீ உனக்கு என் வீட்டுக்கு இடம் இல்லை, உனக்கு பிரச்சனைய போராட்டமே, உனக்கு ஏன் வீட்டு இடம் இல்லைன்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த போராட்டம் தேவன் உங்களுக்கு கைக்கு போயிடும். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதை விட்டுட்டு ஆண்டவரேனோம்னா தேவன் சொல்ற ஒரே வார்த்தை, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? தேவனை நோக்கி கூப்பிடுவது மட்டும் இல்லாம தேவனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நம்ம ஆயத்தமாவோம். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக பிதாவே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் பயந்தீர்கள் என்று நீர் எங்களை நோக்கி கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் போராட்டங்களை விசுவாசத்தினாலே நாங்கள் மேற்கொள்ள, அதை கடிந்து கொள்ள நீர் எங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, தங்களுக்குள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள் அனைத்தையும் தகப்பனே கடிந்து கொண்டு உனக்கு இந்த இடத்தில் இடமில்லை என்று சத்துருவின் போராட்டத்தை மேற்கொள்ள உதவி செய்யுமாப்பா. விசுவாசத்திலே பெரிய வளர உதவி செய்யுமாப்பா. உண்மையை கொண்ட விசுவாசம் அவரோட ஜெயம் கொடுக்கும் என்பதை உணர்ந்து அதிலே நிலைத்தில் இருக்க உதவுமாப்பா. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.